ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ராஜேஷ்குமார். இன்றைக்கி ஒரு புது விதமான ஒரு நியூஸோட தான் உங்களை வந்து பார்க்க வந்திருக்கேன். அதான் என்னென்னு பார்த்தோம்னா, ஓப்போவோட ஆர்என்டி சென்டர் வந்து இப்போ இந்தியாவில் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி அதில் கிடைச்ச அப்டேட்டை பற்றி உங்களோட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து சைனா வந்து அவங்களோட சென்டர் எல்லாமே சைனாவில் மட்டும் தான் வச்சுருந்தாங்க. சைனா தவிர உலகத்தில் வேறு எங்கேயுமே ஓப்போட சென்டர் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து இந்தியாவில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கிருந்து கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் அதை பற்றி உங்களோட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் முதல்ல அந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணணும். ஏன்னா நாங்கள் அனுப்பக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களோட வந்து சேர்ந்துருக்கா சேர்லைங்கிற நோட்டிஃபிகேஷன் நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். வாங்க நம்ம இப்போ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஓப்போ வந்து ஆர்என்டி சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று தான் அங்கிருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. அதாவது என்னன்னா, ஃபியூச்சர் அப்டேட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து கிடைச்சது. ஸோ அதான் என்னன்னு பார்க்கும்போது 5G லான்ச் ஆகுறது, அது மட்டும் இல்லாமல் பேட்டரி வந்து வீக்னஸாக இருக்குது. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு, அது மட்டும் இல்லாமல் சார்ஜஸ், ஸ்பீட் சார்ஜரை பற்றி, ஸோ இன்டர்நெட்டை பற்றி, ஸோ இப்படிப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்த மட்டும் தான் உங்களால் கண்டிப்பாக புரிஞ்சிட முடியும். அவங்களோட ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தாலே 5G பற்றி தான். ரொம்ப அவங்க வந்து 5G தான் ரொம்ப நுணுக்கமாக வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து இங்கே என்ன தேவை, இந்தியன்ஸுக்கு என்ன தேவை, ஸோ அதை பற்றி அவங்க அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னு பார்த்தோம்னா, மொபைலோட கலர், ஸோ அது என்ன கலரில் தேவை, ஸோ நமக்கு இந்த கலர் பிடிக்கும், ஸோ நமக்கு இந்த கலர் பிடிக்கும். ஸோ அப்படிங்கும்போது வந்து ஸோ என்ன கலரில் நமக்கு தேவைங்கிறத மாதிரியும், ஸோ அதுக்கு எதுவுமே நம்ம கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு டைப்பிங் எப்படி பார்த்தோம்னா கேமரா. ஸோ கேமராவோட வேரியேஷன் பார்க்கும்போது இப்போதைக்கு கேமரா வந்து பார்த்தோம்னா ஓப்போ நல்லா இருக்குது. செல்ஃபி இதை பற்றிலாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஓப்போ வந்து புதுசாக ஒரு கேமராவில் வந்து ஒரு இது இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அதாவது என்ன பார்த்தோன்னா, செல்ஃபிலேயே நைட் மோட் வெர்ஷன். ஸோ நைட் மோட் வெர்ஷன் வந்து இவங்க அப்டேட் பண்ணுறது வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதான் இது அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் வந்து அவங்க இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது கிரியேட் ஆகி அது வந்து டெஸ்டிங் ஆனதா இது முழுக்க 5Gல வர்றதுக்கான ரொம்ப சான்சஸ் கண்டிப்பாகவே இருக்குது. ஸோ அது மட்டும் தான் 5Gயோட ஸ்டார்டிங்காக என்னென்னா, இப்போ வந்து பைப்பிங் ஒர்க்கை வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சைனாலேருந்து. ஸோ வந்து பைப்பிங் ஒர்க் அப்படின்னாக்கி அது வந்து நெட்வொர்க்கிங் சம்மந்தப்பட்டது. ஸோ அதுக்கான ஒர்க்கு வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 11 GB டேட்டா கொடுக்குற மாதிரி அவங்களோட பிளான் இருக்குது. ஸோ அது மட்டும் இன்டர்நெட்டை வந்து இன்னும் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஸோ அவங்களோட ப்ராசஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. 5G மோஸ்ட்லி வந்து 2020 வந்து இந்தியாவில் லான்ச் ஆயிரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க ஓப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக 5G வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணணும் 5G மொபைலை. ஸோ அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. நம்ம வந்து எப்படியும் கொண்டு வரணும். ஸோ இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தான் வந்து இல்லாமல் அப்டேட்ஸ் வந்து நம்ம கொடுக்கணுங்கிற மாதிரி ரொம்ப தீவிரமாகவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்தபடியான அப்டேட் என்ன பார்த்தோம்னா, பேட்டரி வந்து பேட்டரி வந்து வீக்காக இருக்குது. ஸோ 3500, 3350, ஸோ எம்ஏஹெச் இப்படி தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இவங்க வந்து என்னன்னா அடிஷ்னல் பேட்டரி ரெக்யூர்மெண்ட் வந்து நான் கொடுக்கலாமாங்கிறத ப்ராசஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, அதோட எம்ஏஹெச் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கான பிளான் இருக்குது. ஸோ அடுத்தபடியாக அவங்களோட சார்ஜர் வந்து ரொம்ப முக்கியமானது. 2 டைப் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்பீட் சார்ஜர், இன்னொன்று வந்து நார்மல் மோட் சார்ஜர் இருக்குது. ஸ்பீட் சார்ஜர்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 50% வந்து சேஃப் தான் இருக்கும். ஸோ நார்மல் மோட் சார்ஜர் வந்து எப்போ வந்து நமக்கு வந்து அது வந்து சேஃப் தான். ஏன்னா 50%ங்கும் போது நமக்கு வந்து எப்போ வேணாலும் என்னன்னு தெரியாது. ஸோ அதுக்காக தான். ஸோ அது மட்டும் இல்லை, ஸ்பீட் சார்ஜர் வந்து அவங்களோட என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 10 மினிட்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 40% வந்து சார்ஜஸ் ஆயிரும். ஸோ அதே இது வந்துன்னா மோஸ்ட்லி வந்து ½ அன் ஹவர் போட்டாலே போதும். ½ அன் ஹவர் இல்லை 45 மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து சார்ஜஸ் வந்து ஃபுல்லாக. இது வந்து ஃபாஸ்ட் மோட் சார்ஜஸோடது 50 வாட்டேஜில் வந்து இது வந்து எல்லாமே இருக்குது. ஸோ வந்து இது வந்து ரொம்பவே ரிஸ்க்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, நார்மல் மோட் சார்ஜர் வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப பெட்டரானது. ஸோ அது அவங்கள வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் வந்து ஃபியூச்சரில் வர்றவங்களுக்கு வந்து ஸ்பீடாக குயிக்காக ஆடுறது, ஸோ எது வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து இந்த ஃபியூச்சர் அட்வான்ஸை பற்றி அவங்க வந்து பிளான் பண்ணி ஃபாஸ்ட் சார்ஜரி எல்லாம் வந்து இவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில பல நிறைய தகவல் இருக்குது. அந்த தகவல் வந்து வெளிப்படையாக யாருமே இன்னும் சொல்லவே இல்லை. ஸோ அவங்களோட சீக்ரெட்டு. ஸோ இதெல்லாம் வந்து டெக்னிக்கலாக சம்மந்தப்பட்டது. அதனால இதை வந்து வெளியில் சொல்லவே மாட்டாங்க.
இந்த சேனலை இப்பதான் நீங்க முத பாக்குறீங்க அப்படின்னாக்கி கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணக்கும் மறந்துடாதீங்க. உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல போட்டு விடுங்க. ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன தேவைங்கிறது எங்களுக்கு தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அனுப்புறதுக்கான ரொம்ப ஈஸியா இருக்கும். நன்றி, வணக்கம்.